வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் விஜய் பேசுகிறேன். இப்போ பார்க்குறதோட அடையாளம் என்னென்னா ஜல்லிக்கட்டோட அடையாளம். இது எங்கே இருக்கும்னா சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டம் கூலமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த மாட்டை பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாடு தன்னெழுச்சியாகட்டே இந்த பயிற்சிக்கு ஈடுபடுது. யாருமே இது இனிஷியேட் பண்ணலை. இயல்பாட்டே இந்த மாடுகள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிறது தான் இன்ட்ரெஸ்டிங். பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், அதுவே கொம்பை சாய்ச்சிக்கிட்டு குத்தி எடுக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த மாட்டை வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டோம், அதுக்கு என்னென்னா சாப்பாடு போடுவீங்கன்னு. அந்த பாட்டியம்மா சொன்ன தகவல் தான் இது. பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் துவரம் பருப்புன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், தண்ணி கலக்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க. தண்ணி ஏன் கலக்க மாட்டாங்கன்னா, தண்ணி குடித்தா அதுக்கு வயிறு போட்டுரும். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு தயார் நிலையில் இருக்காது, ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி அந்த ஊர் தயாராகுதுன்னு அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி கவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட வாடிவாசல்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு இது போட்டுடுறாங்க. இந்த விளையாட்டு நைட்டே டோக்கன் கொடுத்துட்றாங்க. மாடு கிட்டத்தட்ட ஒரு 700 to 1000 மாடுகள் இது வரிசையாக நிற்கும். மாட்டோட ஓனர்ஸ் பக்கத்துலேயே இருப்பாங்க. இரவில் அப்படியே அங்கே பக்கத்துலேயே இருந்துருவாங்கன்னு சொன்னாங்க. இதன் விளையாட்டு ஒவ்வொரு மாடும் அப்படி வரிசைப்படுத்தி போய்கிட்டே இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு போக போக அடுத்தடுத்த மாடுகள் தயார் நிலைக்கு இதுக்குள்ளே போயிட்டுருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 3 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாடி வாசல் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் ஆம்பியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கிட்ட வாடி வாசல் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து அடுத்துக்கிட்ட மாடுகள் இந்த வாடி வாசல் விளையாட்டு தயார் நிலைக்கு போகும். இப்படி பார்க்குறீங்களா, இந்த இடத்துல தான் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கிற இடம். இதில் அந்த அந்த டீட்டெயிலாம் இதில் க்ரியேட் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மைதானம், ஒவ்வொரு மாடும் மாடுபிடி வீடாக இருக்கணும், இதில் தயார் நிலையில் இருப்பாங்க. இந்த வலது பக்கம் இடது பக்கம் அந்த கேபின் போட்டிருப்பாங்க, அதை கண்டு ரசிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இது பெரிய மைதானம். இங்கேருந்து தான் அந்த மாடு கலைச்சி விடப்படும். அதுக்கான பரிசு பொருட்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது இந்த இடம் தான். ஸோ